நம்ம எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். 34 சங்கீதம் 8வது வசனம். யார் பாக்கியவான்? அந்த தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மறுபடி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அருமையானுள்ளே, எந்த ஒரு சாப்பாடு நமக்கு முன்னால் இருந்தாலும் அந்த சாப்பாடு நல்லா இருக்கா, அது டேஸ்டாக இருக்கா, அது ரொம்ப காரமாக இருக்கா, அல்லது காரம் இல்லாமல் இருக்கா, அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கா, ஸ்வீட் இல்லாமல் இருக்கா, இல்லை பாகக்காய் மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப கசப்பாக இருக்கா. சொல்லுவாங்க இந்த பாவக்காய் ரொம்ப கசப்பு இல்லை. அது எப்போ தெரியும்? சாப்பிட்ட பிறகு தான். பாவக்காய் பிடிக்காத ஒரு ஆளுக்கு பக்கத்துலேருந்து எத்தனை பேர் அந்த பாவக்காய் கசப்பே இல்லைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிட முடியாது. ஏன்னா அவங்களோட மைண்டு அது கசப்புன்னு நினச்சிருக்காங்க. அப்போ அந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, சும்மா ஒரு பீட்டு எடுத்து சாப்பிட்டுப்பாரு, கசக்கலை, இன்னைக்கு மம்மி நல்லா வச்சுருக்கிறேன். அந்த பாவைக்காவும் கசப்பு இல்லாத பாவைக்காய் நல்லது உடம்புக்கு. அப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்தா தான் அது என்ன ருசின்னு தெரியும், அது எப்படி இருக்குன்னு தெரியும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்பாடு செய்கிறோம், அது நல்லாவே இல்லைன்னா கூட அதை பரிமாறுறவங்க அல்லது ஃபஸ்ட்டு சாப்பிட்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லாவே இல்லைனாலும் மற்றவங்க சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வேர்டு. அதே போல் தாங்க கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்த்தா தான் அவர் நல்லவர்னு தெரியும். எங்கள் வீட்டுக்கு என்னுடைய அண்ணன் பொண்ணு யூஎஸ்லேருந்து வந்திருக்கா, அமெரிக்காவிலேருந்து. அவளுடைய மூத்த பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், பாஸ்டருக்கும் பிறந்த நாள். அவளுக்கு கல்யாணம் முடிந்து 7 வருடமோ 6 வருடமோ குழந்தை இல்லை. ஆனால் இந்த குழந்தைய வயிற்றில் உண்டானதுலேருந்து அவளுக்கு பிபி நிறையா இருந்துச்சு. பிபினாலே உங்களுக்கு தெரியும், அதுவுமே சிலர் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது கன்சீவாக இருக்கும்போது அப்படி இருந்தால் தான் அதோட டேஞ்சர்ஸ் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டேஞ்சர். குழந்தைய பிபி அவங்களுக்கே தெரியாமல் ரைஸ் ஆச்சுன்னா குழந்தையோடைய மூச்சு நின்று போயிடும். கடைசி டெலிவரிக்கு ஒரு மாதம் இருக்கும்போது, 1 மாதம் 1.5 மாதம் இருக்கும்போது அவள் செக்கப்புக்கு போகும்போது பார்த்தா பிபி ரொம்ப ஹை. ஒன்று அம்மாவை காப்பாற்றணும் அல்லது குழந்தையை காப்பாற்றணும், ஏதாவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவளுக்கு 7 வருடம் கழிச்சு கிடச்ச குழந்தை இப்போ மரண பள்ளத்தாக்குக்கு போயிட்டா. அங்கே யாரும் கிடையாது. அவங்க அம்மா அப்பாலாம், அது அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க, அம்மா இறந்துட்டாங்க. இருந்தாலுமே அவங்க இந்தியாவில் தான் இருந்திருப்பாங்க. ஒருவேளை அதுக்கு முன்னாடி விசா கிடச்சி போயிருந்தாலும் போயிருக்கலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் போயிருக்கலாம். யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். இங்கே தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ஜெபம் பண்ணினோம். எல்லா சபைகளிலும் ஜெபம் நடைபெற்றது. ஆண்டவர் கிருபையாக அவளையும் பாதுகாத்து குழந்தையும் பாதுகாத்து இன்றைக்கு 12 வருடம் முடிய கர்த்தர் அவளுக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்றோடு 13வது வருடத்தில் பிரவேசித்திருக்கிறார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை அந்த மரண பள்ளத்தாக்கிலே அவர்கள் ருசித்து பார்த்தார்கள். அவளுக்கு எப்போவுமே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு ரொம்ப விருப்பம். சின்னதுலேருந்தே அப்படி ஒரு விருப்பம் அவளுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேறதுக்கு கல்யாணமும் முடிஞ்சாச்சு, நிறைவேறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் விடாமல் அவள் நல்ல ஜெபம் பண்ணுவாள். விடாமல் ஜெபம் பண்ணி ஆண்டவர் திருமணம் முடிந்த பிறகு அமெரிக்காவுக்கு போய் இன்னைக்கு அமெரிக்காவிலே க்ரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆக கர்த்தர். அப்போ அவளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறார். இப்படி ஒவ்வொருடைய சூழ்நிலைகளிலும் நமக்கு பலவிதமான விருப்பங்கள் இருக்கும், பலவிதமான தேவைகள் இருக்கும், பலவிதமான ஏக்கங்கள் இருக்கும், பலவிதமான பெருமூச்சுகள் இருக்கும். ஆண்டவர் இந்த நாள் காலவேளையிலே சொல்லுகிறார், மகளே மகனே, நீ உன் வாழ்க்கையில் உன்னுடைய சூழ்நிலைகள் வரும்போது, தேவைகள் வரும்போது, உன்னுடைய மன ஏக்கங்கள் வரும்போது, மன விருப்பங்கள் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு குறைவு வரும்போது நீ என்னை நோக்கி பார். நான் நல்லவர் என்பதை ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நிறைய காரியத்தில் நான் நிரூபிச்சிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அதே காரியத்தில் இந்த முறையும் நீ என்னை நல்லவர் என்பதை விசுவாசித்து நீ அறிக்கையிடு, எனக்காக காத்திரு, அப்பொழுது நான் உனக்கு
பாக்கியவானாக மாறுவதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை நான் உருவாக்கி கொடுப்பேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அடுத்தது நேத்து உள்ள வசனத்துக்கு ரிலேட்டட் தான். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும்னா நம்ம அவர் மேல நம்பிக்கையா இருக்கும். இப்போ ஒரு அம்மா சாப்பாடு செஞ்சது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, அவங்க அம்மா மேலே ஒரு நம்பிக்கை, மனைவி மேலே ஒரு நம்பிக்கை, என் மனைவி நல்லா செய்வா, எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க மேலே வச்சாதான் அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க எப்போவுமே நல்லா செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒய்ஃபை குறித்து நினச்சா அந்த சாப்பாடு நல்லாவே இருந்தாலும் நல்லா இல்லாமல் தான் தோணும். பிள்ளைகளுக்கு எங்கள் அம்மா சரியாகவே செய்ய மாட்டாங்க, அந்த என் ஃப்ரெண்டோட அம்மா நல்லா செய்வாங்க, எங்கள் சொந்தத்தில் எங்கள் சித்தி நல்லா செய்வாங்க, எங்கள் அத்தை நல்லா செய்வாங்கன்னு அவங்க மேலே நம்பிக்கை வச்சாங்கன்னா அம்மா நல்லாவே செஞ்சாலும் நல்லா இருக்காது. அதே போல தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுன்னா அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். அவர் இந்த விஷயத்தில் என்னை கைவிட மாட்டார், கண்டிப்பாக இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிறத நம்ம அவர் மேலே நம்பிக்கை இருக்கணும். அதை தான் அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு அம்மா மேலே நம்பிக்கை, அம்மா சாப்பாடு பிடிச்சதுன்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா பிரியாணி நல்லா செய்வாங்க, எங்கள் அம்மா காஃபி நல்லா போடுவாங்க, எங்கள் அம்மா இதை நல்லா செய்வாங்க. ஏன்? அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் அவங்க அம்மாவும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கு அவங்களுக்கு நல்ல ஆகாரத்தை ருசியாக செஞ்சு கொடுக்குறாங்க. அதே போல தாங்க கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் அவர் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கே அவர் நல்லது செய்யும்போது அவரையே ஏசப்பா 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 ஏசப்பான்னு கூடுகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் நல்லவராகவே இருப்பார். அல்லேலூயா. நம்மை பாக்கியவான்களாகவே மாற்றுவார். இது தாவீது எழுதின சங்கீதம் 34 சங்கீதத்தில் தலைப்பை மட்டும் வாசித்து நம்ம ஜெபம் போகிறோம். எல்லாரும் வாசிங்க. தாவீது அபிமெலேக்கு முன்பாக தேசம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். எதிரி ராஜாட்ட எவங்களெல்லாம் இவன் அழிச்சானோ, பெலிஸ்தியர்களை அமலேக்கரை அழிச்சானோ அவங்க கிட்ட போய் இப்போ தஞ்சம் புகுகிறான். அந்த இடத்துல தான் சொல்லுகிறான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் காட்டில் இருந்தேன், எங்கள் அப்பா அம்மா என்னை மறந்துட்டாங்க, ஆனால் ஆண்டவர் என்னை மறக்காமல் 7 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு சாமியலுக்கு முன்னால் நிப்பாட்டினாங்க. என்ன நிப்பாட்டலை, ஆனால் கர்த்தர் நல்லவர். நான் போகிற வரைக்கும் ஆண்டவர் சாமுவேல் சாப்பிடாம இருக்க வச்சிருந்தாரு, இன்னொரு மகனை கூட்டிகிட்டு வர்ற வரைக்கும் நான் பந்தியில் இருக்க மாட்டேன்னு சொன்னார். அப்படியே ஆண்டவர் செய்து என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவர் நல்லவர். அல்லேலூயா. சிங்கம் என்னை கடிச்சு போட்டுரும், நான் இளைஞன், ரொம்ப சின்னதா இருக்கிறேன், அது ஒரே பாய்ந்து என்னை கடித்து போடும். கரடி அப்படிதான். ஆனால் என் ஆண்டவர் எனக்கு நல்லவர். அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல கிழித்து போட கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார். சவுல் ஒரு பெரிய ராஜா, என்னை துரத்தி தெள்ளுப்பூச்சியை போல தேடினாராம். தெள்ளுப்பூச்சி அப்படி தேடினாராம். ஒரு இடம் விடாம ஆட்களை, நிறைய இஸ்ரேல் ஜனங்களெல்லாம் கூட்டு போய் காட்டுக்குள்ள அப்படி வலவிரிச்சு தேடினாரு. ஆனா ஆண்டவர் எனக்கு நல்லவராக இருந்தார். என் மாமனார் என்னை கொண்டு போடணும்னு பார்த்தாரு, ஆனா என் மாமனார் வீட்டிருந்த சிங்காசனத்திலே வீட்டிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். என் மகன் ஹல்லேலூயா எல்லா திறமையும் உள்ளவன், அவனும் தெள்ளுப்பூச்சி மாதிரி தான். இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் காட்டுக்குள்ள கூட்டு என்னை தொலைச்சிக்கிட்டணும்னு நினைச்சான், ஆனா என்ன ஆண்டவர் பாதுகாத்தாரு. ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிக்கலாம். இதுலேயும் அப்படிதான். சவுலுக்கு பயந்து எதிரி ராஜாட்ட போய் தஞ்சம் புகுகிறான். அந்த இடத்திலே அவனால் துரத்தி விடப்படுகையில் அவன் சொல்லுகிறான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். என் வாழ்க்கையில ருசித்து பார்த்திருக்கிறேன். எதிரி ராஜா என்ன கொல்லாம துரத்தி தான் விட்டுருக்கிறான். என் ஆண்டவர் என் ஜீவனை தப்புவித்திருக்கிறார். எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை அவர் கனப்படுத்துவார். என்னை ராஜாவாக ஆண்டவர் நிலை நிறுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அதே அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் அவனுடைய எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து அவனை நீங்களாக்கி
நீங்களாக்கி மீட்டு விடுகிறார் என்று சொல்லி 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இது எல்லாம் அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவிச்சு அந்த வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார் என்று இப்படி ஒரு சங்கீதத்தை உங்களால எழுத முடியுமா? அல்லேலூயா. சங்கீதம் மாதிரி எழுதட்டா கூட ஒரு பேப்பர் எடுத்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறேன் என்று இன்னைக்கு வீட்டில் போய் ஒரு 10 காரியத்தை எழுதுங்க. எழுத வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்களும் சொல்லலாம், கர்த்தரின் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன், அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தபடினாலே நான் பாக்கியவான். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே நீ நல்லவரப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கையை உயர்த்தி ஹல்லேலூயா, இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறேன், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற நான் பாக்கியவான், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற நான் பாக்கியவதி. கர்த்தர் நல்லவர்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா புலம்பல் வராது, ஹல்லேலூயா. அழுகை வராது, அவிசுவாசமான வார்த்தைகள் வராது, எல்லா விசுவாசமான வார்த்தைகள் வரும். ஓ ரி பலபோ ரி கலபலபோ ரி சலபலபோ ரி பலபி கலபலபோ ரி பலபோ ரி கலபலபோ ரி சலபலபோ. உங்க உள்ள பொங்கட்டும், ஹல்லேலூயா. தேவ அன்பினாலே பொங்கட்டும். ஓ கடந்த நாட்களில் எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், ஹல்லேலூயா. இந்த நாள் மட்டுமல்ல, நம்முடைய மரண பரியந்தம் அவர் நல்லவராக மட்டும்தான் இருப்பார். அவர் நமக்கு பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஹல்லேலூயா. அவர் நமக்கு தீமை செய்கிற தேவனும் அல்ல, நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் பரத்திலிருந்து கொண்டு வருகிற தேவன், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் அவர் நல்லவராக மட்டும்தான் இருப்பார், ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தினவர் இனிமேல் உங்களை நடத்துவார். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அழைத்தவர் அவர் கைவிட மாட்டார், உங்களை தெரிந்தெடுத்தவர் அவர் கைவிட மாட்டார். அவரே தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க இம்மட்டும் உதவி செய்தது போல தொடர்ந்து நமக்கு உதவி செய்து அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ள உதவி செய்ய போகிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஹல்லேலூயா. இன்னும் நம்முடைய சபையிலே யார் யாருக்கு இன்றைக்கு பிறந்த நாள்? உங்களில் யாருக்காவது இன்னைக்கு பிறந்த நாள் இருக்கா? கை தூக்கி காமிங்க, யாருக்காவது இருக்கா? ஹல்லேலூயா. பாஸ்டருக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரதர் கருணாகரன் பிரதர் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்களும் கரங்களை உயர்த்தி வைத்துக்கொள்ளுங்க. அங்கே மைக் இருக்கும் பிரதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி பாஸ்டருக்கு நேராக நீட்டி, அவர்களுக்கு இன்றைக்கு 60 வயது முடிந்து 61. நீ நல்லவரப்பா. ஆவியானவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். ஆவியானவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்பா. ஆரோனை போல இந்த கனமான ஊழியத்திற்கு ஏதோ ஒரு நாள் இந்த பூமியிலே வாழ்ந்தோம் என்று சொல்ல ஒரு நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் வலதுகரத்தை பிடித்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி அழைத்து வந்த தேவன் இதுவரை நடத்தி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆவியானவரே கர்த்தர் நல்லவரப்பா. எங்களுக்கு நல்ல தகப்பனாக ஆண்டவரே, குடும்பத்திற்கு நல்ல தகப்பனாக ஆண்டவரே, நல்ல தகப்பனாக இதுவரை எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா. உலக வாழ்க்கையிலே தகப்பனானாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில 26 வருடங்கள் ஆண்டவரே சபைக்கு ஒரு தகப்பனாக ஒரு தாயாக எங்களுக்கு வைத்தீரே. அநேக சாதிகளுக்கு ஆண்டவரே நம்முடைய வார்த்தை எடுத்து சொல்ல ஆண்டவரே இதுவரை 60 வருட காலங்களும் ஆண்டவரே சுகத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் நிற்கிற எங்க தேவ ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் தகப்பனை நடத்தி வந்த ஆண்டவரே தோளின் மேல் சுமந்து வந்த உம்முடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் ஈசாக்கு சொல்லுகிறான் ஆண்டவரே 30 என்று சொல்லுகிறான், அடுத்து சொல்லுகிறான் நான் 60 என்று சொல்லுகிறான், அடுத்து சொல்லுகிறான் 100 என்று சொல்லுகிறான். என்னை கர்த்தர் 30 60 100 என்னுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தேன். அந்த ஆசீர்வாதங்கள் இப்ப 60
கடந்திருக்கிறது ஆண்டவரே. இனி 100 காண ஆண்டவரே நல்ல பலனை தருவீராக, நல்ல கிருபைகளை தருவீராக. இந்த தேசத்திற்கு ஆண்டவரே எங்க தேவ மனிதனை உயர்த்தி அருளுவீராக தகப்பனே. கர்த்தர் நல்லவராய் இருந்து ருசி பார்த்து இன்னும் மேலும் அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு எடுத்து ஆண்டவரே எங்க தகப்பனை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் ஆண்டவரே சரீரத்திலே சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே குடும்பத்திற்கு, தேசத்திற்கு, ஆண்டவரே சபைக்கு இன்னும் எங்க தகப்பனை நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்களை ஆசீர்வதிப்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபையோ ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலே நிரப்பியிருக்கிறது ஆண்டவரே. இந்த வருஷத்தை நன்மையினாலே முடிவு சீட்டுவீராக. நன்மையும் கிருபையும் ஆண்டவரே எங்க தேவ மனிதனை தொடரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாள் அப்படியாக நாங்கள் இங்க கூடி வந்த சபையார் அனைவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே அருமையான தகப்பனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. யோசேப்பை போல ஒரு கனிதர செடியாக ஆண்டவரே கிருபை செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெட்டினாவை நினைக்கிறோம். அவளுக்கும் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசை கட்டளையிடுங்க. எங்கள் சபையில் யார் யார் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகளோ அவர்கள் எல்லாரையும் இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ அதிலெல்லாம் உடைய பாதுகாப்பின் கரமும் ஆசீர்வாதத்தின் கரமும் காணப்படட்டும். இயேசுவின் மூல ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.